ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேர்ந்து சமைக்கலாம். நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம கூட சேர்ந்து சமைக்கிறதுக்காக ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம அவரை வெல்கம் பண்ணிவிடுவோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் ரியாஸ் அண்ணா. ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் சேனலுக்கு வந்து நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நம்ம வியூவர்ஸோட ஷேர் பண்ணிக்கிறீங்களா? நான் ரியாஸ். நான் வந்து இப்போ எம்எஸ்சி சைக்காலஜி படிச்சுட்டு இருக்கேன் அண்டு க்ளவுட் கிச்சன் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. சூப்பர் சூப்பர்ண்ணா. ஸோ இன்னைக்கு எங்களுக்காக நீங்கள் என்ன செஞ்சு காட்ட போகிறீங்க? இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிற ரெசிபி வந்து எக் மஞ்சூரியன். எக் மஞ்சூரியன். ஓகே, இது செய்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? ஏதாவது உங்கள் ஃபேவரட் இல்லை உங்கள் ஸ்டைல் அந்த மாதிரி? எனக்கு வந்து மோஸ்ட்டாக இது கொஞ்சம் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா டேங்கியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் கொஞ்சம் ஸ்பைசியாகவும் சாப்பிட பிடிக்கும். அதனால நான் இன்றைக்கி இதை செஞ்சு காமிக்கிறேன். கண்டிப்பாண்ணா. ஸோ நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோமா? ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்து முட்டையை வந்து வேக வைக்க போகிறோம். சரி, அதுக்கு வந்து முட்டை இங்கே ஒரு 5 முட்டை இருக்குது. 5 முட்டையை நம்ம வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். ஓகே. ஏன்னா சில பேர் வந்து மஞ்சூரியனுக்கு டைரெக்டாக வந்து பாயில் பண்ணிவிட்டு கட் பண்ணி செய்வாங்க. அதனால இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த எக் மஞ்சூரியன் எத்தனை பேர் சாப்பிடலாம்? இந்த எக் மஞ்சூரியன் வந்து ஒரு 3லேருந்து 4 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு. ஓகே. முதல்ல முட்டையை உடைச்சு பவுலில் சேர்த்துக்கலாம். சரி. உங்களுக்கு எப்படி நான் சமையல் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு? எனக்கு வந்து நான் மோஸ்ட்டாக இருக்கிறது அம்மா கூட தான் இருப்பேன். எப்போவுமே அம்மா கூட தான் இருப்பேன். அதனால் எங்கள் அம்மா கூட சேர்ந்து அம்மா ரொம்ப சூப்பராக சமைப்பாங்க. ஓகே. அம்மா கூட சேர்ந்து எனக்கு கிச்சன்லேயே இருந்ததுனால சமைக்கிறது மேலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டே வந்துச்சு. ஓகே. அது மட்டும் இல்லாமல் ஃபியூஷன் ஃபுட்லாம் சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யாரும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க இது வரைக்கும். நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்குறதுல நல்லா. இப்போ இதில் வந்து நம்ம பெப்பர் ஆட் பண்ண போகிறோம். சரி. ஸோ இங்கே வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு 1.5 டீஸ்பூன் அளவு பெப்பர் அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா. அதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. சால்ட் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவேன், ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவங்கவுங்க தேவைக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த சால்ட் கம்மியாகவே போட்டுக்கணும், ஏன்னா நம்ம அடுத்து சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ட்ஸ் சால்ட்டு அதுலேயும் சால்ட் இருக்கும், கெச்சப்லேயும் சால்ட் இருக்கும். அதனால ஓகே. இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்கள் ஸ்டைலா இல்லை? ஆமாம், என்னோட ஸ்டைலில் தான் பண்ணுறேன். இதில் வந்து புதுசாக டேரெக்டாக வச்சு பாயில் பண்ண போகிறோம் இல்லையா, பவுலில் வச்சு? ஆமாம், அது கேட்குறேன். இது என்னோட ஸ்டைல் தான். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே என்னோட ஸ்டைலில் தான் பண்ணிகிட்ருக்கேன். சரி. இப்போ நல்லா இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம டேரெக்டாக வாட்டரில் வச்சு வேக வைக்க போகிறோம். 7 to 8 மினிட்ஸ் வேக வைக்க போகிறோம். ஓகே. இந்த வாட்டர் தானே? இந்த வாட்டர். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வச்சா கரெக்டாக? தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வச்சா கரெக்டாக. ஓகே. இப்போ அதுக்குள்ளே நம்ம வேறு என்ன பண்ணலாம்? இதுக்கு வந்து நம்ம வந்து தின்னான ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா நான் அதுக்கடுத்து சாட்டே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் நம்ம தின்னான பேட்டர் ரெடி பண்ணால் சாப்பிட்றதுக்கும் நல்லாவும் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ பேட்டர் வந்து எக்கை வந்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு இல்லையா? வேக வச்சு எக்கை வந்து ஃப்ரை பண்ணி போட்டு எடுக்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேட்டருக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மைதா மாவு 1/4 கப் சேர்த்துக்க போகிறோம். சரி. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு அதுவும் 1/4 கப் போட்டுக்கலாம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் வந்து இங்கே 1 டீஸ்பூன் இருக்குது. 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஸ்பைசிக்காக இல்லை நம்ம கொஞ்சம் பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கலாம். அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவே இருக்கும் சாப்பிடும்போது. ஓகே. ஸோ அதுக்காக 1 டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா. இப்போ இதை தண்ணி ஆட் பண்ணி நல்ல ஒரு தின்னான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. சரி, இப்போ தண்ணி ஊற்றிக்கிட்டா? தண்ணி ஊற்றி. இதுக்கு வந்து சால்ட் வேணாமா? இதுக்கு சால்ட் தேவையில்லை. நம்ம அடுத்து நம்ம போட போகிற இதில் வந்து சால்ட் எல்லாமே இருக்கும். நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். நம்ம பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதை வந்து தின் பேட்டராக ரெடி பண்ணிக்கணும். சரி. இப்போ குக்கிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகே. இது இல்லாமல் வேறு என்ன பண்ணுவீங்க? இது இல்லாமல் நான் வந்து டிராயிங் பண்ணுவேன். டிராயிங் அதுக்கப்புறம் கேலிகிராஃபி. ஓகே. அதெல்லாம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் யூடியூப் சேனலும் வச்சுருக்கேன். பேர் வந்து ரியாஸ் ஜோன். ஓகே. ஸோ அதில் வந்து
இப்படி குக்கிங் வீடியோஸ் போடுறீங்களா இல்லை ஜென்ரலாக போடுற வீடியோஸ் தான். ஓகே. ஏதாவது இஷ்யூ சம்திங் பேசுறது, ஜென்ரலாக பேசுறது, அதே மாதிரி. இப்போ இவ்வளோ தின்னா இருந்துச்சுன்னா நம்ம எக் தான் கரெக்டாக கோட் பண்ணுமா? பாயில் பண்ணி லைட்டாக அந்த ஒரு ஃப்ளேவருக்காக தான். ஓகே ஓகே. இது வந்து கிறிஸ்பினஸ் கொடுக்காதோ? கிறிஸ்பினஸ் கொடுக்காது. ஏன்னா நம்ம அதில் ஆல்ரெடி சாட்டே பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் சாஃப்டாக ஆகிடும். அதனால் வந்து இதுவும் இப்போ நம்ம எக் வந்து பாயில் பண்ணி நம்ம இது உள்ளே போடுறதுனால இது உள்ளே போகுமே தவிர உள்ளே போகிறதுக்காக தான் ஃபியூஸ் ஆகிறதுக்காக. ஃப்ளேவர் எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்கு பிரியாணி மசாலாலாம் உள்ளே போய் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கிடைக்கும். ஓகே ஓகே ஓகேண்ணா. இப்போ வந்து தண்ணி சூடாயிடுச்சு. இந்த எக் எடுத்து ப்ளேஸ் பண்ணிப்போமா? ஒரு 8 to 10 மினிட்ஸ் ஆகும். 8 to 10 மினிட்ஸ் வந்து இதை வேக வைக்கணும். ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து இதை பொரிக்கிறதுக்காக இங்கே எண்ணெய் ஒரு பாத்திரத்தில் இருக்குது. ஆன் பண்ணிட்டா? ஆன் பண்ணு. ஓகேண்ணா. இப்போ நம்ம எக் வந்து ஒரு 8 to 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா? ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதை எடுத்து கட் பண்ண போகிறோம். கரெக்டாக சாப்பிங் போர்டில் வச்சு கட் பண்ணிடுங்க. சரி, இப்போ இது என்ன சைஸில் கட் பண்ண போகிறீங்க? இப்போ வந்து நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து க்யூபாக கட் பண்ண போகிறேன். நேராக கூட கட் பண்ணிக்கலாம். சரி, ஓகேங்களா? நான் இப்போ க்யூப் இந்த சிக்கன் பகோடா இருக்கு இல்லையா, 60 அந்த சைஸ் கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இல்லையா? இப்போ இதை எடுத்து நம்ம டேரெக்டாக அதில் போட போகிறோமா இல்லை ஒவ்வொன்றா டிப் பண்ணி நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். சரி. இப்போ நம்ம அதில் போட்டோம்னா சில இது வந்து அப்படியே அந்த கீழ் தங்கிடும். ஓகே ஓகே. எடுத்து போடுமா கஷ்டம். சரி. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்க பேட்டரில் ஒன்றா எடுத்து டிப் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே. போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம், ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சரி. எவ்வளோ நேரம் ஃப்ரை ஆகணும்? நல்லா ஒரு மணி நேரம் ஆகணும். ஆல்ரெடி இதில் வெந்துச்சு. ஸோ அந்த மாவு வந்து மேலே இருக்க பேட்டர் வந்து லைட்டாக குக் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணால். ஓகே ஓகே. இந்த இன்க்ரீடியன்ஸில் கூட ரா ஸ்மெல் அண்ட் அந்த மைதா அண்ட் கார்ன்ஃப்ளவர் குக் ஆகணும், அவ்வளோதான். கார்ன்ஃப்ளவர் வந்து லைட்டாக குக் ஆகும். ஒரு 1 minute to 2 minutes. ஓகே. ஓகேண்ணா. சரி, இப்போ என்ன சூடாயிடுச்சு. இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சரி. ஒரு 2 minutes குக் ஆகிடுச்சு. போதுமா? எடுத்துடலாமா? இப்போ எடுத்துடலாம் நம்ம. சார், இது பார்க்கும்போது எக் மாதிரியே இல்லைண்ணா. இந்த சிக்கன் பாப்கார்ன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சின்ன பிள்ளைங்களாம் இது சிக்கன் சொல்லி கொடுத்தா கண்டுபிடிக்க முடியாது தான் நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அதே ஸ்ட்ரக்சர் சிக்கன் பிரெஸ்ட் மாதிரி தான் இருக்குது பார்க்க, உள்ள ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதும். ஸோ சாஃப்ட் சிக்கன். ஸோ இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணி அதில் போட்டு டாஸ் பண்ணி எடுக்க போகிறோம், அவ்வளோதானே? ஓகேண்ணா. இப்போ வந்து மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்? இதில் வந்து பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் முதல்ல நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகே. 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது என்ன ஆயில்னா? என்ன ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு 2 வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். சேர்த்துக்கிட்டா மொத்தமாக? மொத்தமாக சேர்த்துக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் டேங்கினஸ்க்காக டொமேட்டோவும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. சாப்பிட்றப்போ நல்லா இருக்கும். சரி, சொல்லியிருந்தீங்க பொதுவாக வந்து இதில் ஆட் பண்ண மாட்டாங்க, பட் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்து நல்லா இருந்ததுனால நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 தக்காளி நறுக்கி சேர்த்துக்கிட்டோம். இப்போ இதை நல்லா ஃப்ரையாக இருக்க கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். ஓகேண்ணா. எவ்வளோ சால்ட்டு? ஆக்சுவலாக எக்ல சால்ட் இருக்குது, எக்லையும் சால்ட் இருக்குது, நம்ம சேர்க்க போகிற சாஸ்லேயும் சால்ட் இருக்கும். அதனால கொஞ்சமாக 1 பிஞ்ச் சேர்த்துக்கலாம். நான் அசால்ட்டாக சேர்த்துடக்கூடாது சால்ட்டை, ரொம்ப முக்கியம் இல்லையா அது. அதனால கரெக்டாக. ஓகேங்களா. சரி, என்ன கேப்சிகம் இருக்குது? கேப்சிகம் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. கேப்சிகம் டேஸ்ட் தெரியறதுக்காக கொஞ்சம் லேட்டாக ஆட் பண்ணுறோம். ஒரு அரை குடைமிளகாயை நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இங்கே வந்து 1 டீஸ்பூன் சோயா சாஸ் இருக்குது. சோயா சாஸ் ஊற்றிட்டா? ஊற்றிக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப். ஓகேங்களா. ரெட் சில்லி சாஸ் இருக்குது. சில்லி சாஸ் அதுவும் 1 டீஸ்பூன். இப்போ நல்லா வதங்கணும்.
ஓகேண்ணா. ஸோ இப்போ நீங்கள் வந்து எது சூப்பராக சமைப்பீங்க? நான் வந்து எல்லாமே சமைப்பேன். பட் இன்ட்ரெஸ்டடாக சமைக்கிறதுனா நான் க்ளவுட் கிச்சன் வச்சுருக்கேன். அதனால வந்து நான் மோஸ்ட்டாக சமைக்கிறது என்னவா இருக்குன்னா பர்கர்ஸ், அதுக்கப்புறம் சாண்ட்விச்சஸ், அது மாதிரி தான் இருக்கும். பிரெட் பிஸ்ஸா அது மாதிரி விஷயம் தான் நான் நல்லா சமைப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் லவ்வபுளாக சமைக்கிறது எதுனா பர்கர்ஸ். அது நிறைய பேட்டிஸ் நானாடே கிரியேட் பண்ண பேட்டிஸ் நிறைய இருக்கும். ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேண்ணா, மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து இப்போ அம்மா உங்களை மீட் பண்ணுறதுக்காக வர போகிறாங்க. ஓ அப்படியா? ஆமாம் ஆமாம். ஆமாம்மா வாங்க, உள்ள வாங்க, டக்குன்னு வாங்க. வாங்கன்னு சொல்லலை, எதுவுமே சொல்லலை, டேரக்டாக சமைக்கிறீங்க. வாங்க என்கிட்ட பேசல, அவர்கிட்ட பேசுங்க. வீடு வந்திருக்காரு, என்ன சாப்பிட்டீங்களா, ஏதாவது கேட்கணும். எப்போ வந்தீங்க நீங்கள்? நான் வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. சமைக்கிறதுக்கு வந்தீங்களா? சமைக்கிறதுக்கு வந்தேன். யார் தெரியுமா, நம்ம வீடியோ பார்க்குறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு நம்ம கூட சமைக்க வைக்க போகிறோம். அதெல்லாம் இந்தானா ஒருத்தர், அவர் ஒருத்தர். இப்போ என்ன போட போகிறோம்? இப்போ இந்த கிரேவி வந்து ட்ரையாக இருக்குது. ட்ரையாக சாப்பிட்டோன்னு ஆசைப்பட்டாங்கன்னா நம்ம இதுலேயே வந்து நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற அந்த முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் சாசியாக வேணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க வந்து கார்ன்ஃப்ளவரை வந்து கொஞ்சம் கரைச்சி ஒரு 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து தண்ணியில் கரைச்சி அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இல்லை சாசியாக இருக்கிறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன் ஸ்லரி ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த எக்கை நம்ம அப்படியே அதில் ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஓகேவா. ஓகேண்ணா, ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சுங்களா? சரி, இப்போ அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் போர்ஷன் பண்ணிப்போம். இப்போ நம்மளோட இந்த எக் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு? கண்டிப்பாக கண்டிப்பாக. இந்தாங்கண்ணா, நீங்களும் வா, உண்மையிலே சூப்பராக இருக்குண்ணா. அது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டேங்கினஸ், ஸ்வீட்னஸ் அண்ட் ஸ்பைஸியாக இருக்குது. அப்புறமா எக்கு நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வேறு இருக்குது. பிகாஸ் நம்ம வந்து எக்கு ஆம்லேட் மாதிரி டவாவில் போட்டு எடுத்து அதை கட் பண்ணி ஃப்ரை பண்ணியிருந்தால் கூட இந்தளவுக்கு ஃப்ளஃபியாக வந்திருக்காது. பட் இந்த மாதிரி பாயில் பண்ணது வந்து உண்மையிலே நல்லா சூப்பராக சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டும் இந்த எக்கை வந்து நல்லா கோட் பண்ணியிருக்கு. ஸோ உண்மையிலே வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் கண்டிப்பாக ஒரு நியூ டிஷ்ஷாக இருக்கும் இது. இந்த டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைமாவது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினெட்லி உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிஷ் ரொம்பவே பிடிக்கும். நம்ம எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன். அதுவும் முக்கியமாக கிட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த் அண்ட் ரியாஸ்.